நாள் 30 வீடியோ 21வது வீடியோ ஜித்தா தமிழ் கலாச்சார மையத்திலிருந்து ஜித்தா தமிழ் கலாச்சார மையம் நடத்தும் சமத்துவ இஃப்தார் நிகழ்ச்சி. அனைவரும் வருக வருக. சந்தோஷம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜித்தா தமிழ் கலாச்சார மையம் சார்பாக நடத்தக்கூடிய இந்த இஃப்தாருக்கு சமத்துவ இஃப்தார் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அதேதான். டெய்லி மசாலா இஃப்தார் வகை வகையாக சாப்பிட்றீங்க. வகை வகையாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு எனக்கு அந்த கண்ட்ரோலில் இருக்கோம்ல. நாங்கள் கண்ட்ரோல் இருக்கீங்க. ஆமாம், கண்ட்ரோலில் நம்பணும். இல்லை அதே தான். சரி, அதே தான். உங்களுக்கு நான் அடுத்து அடுத்த அதாவது பெருநாள் அன்னைக்கு வெயிட் போட்டு வந்து காட்டுறீங்க. பெருநாள் அன்னைக்கு வெயிட் போட்டு உங்களை காட்டுறேன் சார். வெயிட் போட்டு காட்டுங்க. இப்போ வெயிட் போட்டு காட்டுறீங்க. ஏன்னா டெய்லி வரை இஃப்தார் மசாலா போயிட்டு இருக்காரு. ஆனால் வெயிட் மட்டும் ஏறாதுன்னு சொல்றாரு. கண்ட்ரோல்ல இது நம்புற மாதிரி இருக்கா? இல்ல சாப்பிட மாட்டேன். சாரு மட்டும் தான் சாப்பிடுவாரு. வீடியோ மட்டும் எடுப்போம். சரி சரி, ஓகே. வாங்க வாங்க வாங்க. மாஷா அல்லாஹ். பாக்கிறதுக்கு அஜித் மாதிரி இருக்கீங்க. அப்படியே இருக்கட்டும் அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க. பொய்யா சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் மக்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. வரவேற்பு கொடுக்குறாங்க. வாசல் நின்று வரவேற்பு கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். அடுத்து நம்மளுடைய நண்பர்கள் படைசூட. அடுத்து கிரிக்கெட்டு அணியினுடைய அனைத்து நண்பர்களும் அலைக்கும் சலாம். வாங்க 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 வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வாங்க அனைவரும் வருக. வாங்க. இங்கே ஓடுறீங்களா? விட மாட்டோம். வாங்க வாங்க வாங்க. அதானே சலைசலாம். வாங்க 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 வாங்க. இவரை பார்த்துங்க. இவரை வந்துட்டு எல்லா இடத்துக்கும் வருவார். லாஸ்ட்டாக இந்த ஹோட்டலில் பற்றி இவரை. ஆமாம், நம்ம ஆஃபீஸ் பார்ட்டி பாரு. அவ்வளோதானே. வாங்க வாங்க வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க சௌக்கியமா. அல்ஹம்துலில்லாஹ். வாங்க. அலைக்கும் சலாம். வாங்க மருத்துவர் அணி அண்ணன். வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வாங்கண்ணா வாங்கண்ணா. அல்ஹம்துலில்லாஹ். மக்கள் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வாங்க. அன்பர்களே, இன்றைக்கி நம்ம ஜித்தா தமிழ் கலாச்சார மையத்துக்கு இஃப்தாருக்காக வந்திருக்கோம். மாஷா அல்லாஹ். ஏற்பாடுகள்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருக்காங்க. யாரும் எதிர்பார்க்கலை. 5:30 மணிக்கே டேபிள் ஃபுல்லு. மாஷா அல்லாஹ். எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். வாங்க. இப்போ வந்து உள்ளுக்குள்ள வந்து ரவுண்ட் டேபிள் செட்டப்பில் செட் பண்ணுறாங்க. மாஷா அல்லாஹ். ஆமாம், ஒரு டேபிளுக்கு 5 பேர் 6 பேர் கணக்கில் செட் பண்ணிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து கிரிக்கெட் இந்த ஒரு நிமிஷம். இது வந்து வரீங்க எங்கே வர கிரிக்கெட் அணி. பாவா என்னங்க முறைக்குது? ஏங்க முறைக்குது? இவரை நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க. நான் என்ன பார்த்தோன்னே எங்க முறைக்குதிய. நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கூப்பிடுறது வரமாட்டாரு. நண்பர்கள் வந்து நானாவா? நானா இந்த ரமலான் மாதத்தில் கொஞ்சம் ஸ்டேஜ் வர சொல்லிட்டீங்கன்னா பெரியவங்க உட்கார கொஞ்சம் சீட் கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. குழந்தைகள் வந்து இந்த பக்கம் ஸ்டேஜ் கிடைச்சிருங்க. ஏன்னா ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னாக்கா பெரியவங்க உட்கார ஒரு சீட்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஃபுல் ஆயிடுச்சு. ஜித்தா தமிழ் கலாச்சார மையம் நடத்தும் இஃப்தார் நிகழ்வு மாஷா அனைவரையும் வருக வருகவென தங்களை அன்போடு வரவேற்கிறது. 2 குட்டி பசங்க. பிள்ளைங்களுக்கு மேலே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால பிள்ளைங்களை வந்து தனியாக ஏற்பாடு பண்ணிட்டாங்க குழந்தைங்களுக்கு. அசரம் வாங்க வாங்க. நல்ல தூக்கம். நல்ல தூக்கமோ? தூக்கி எந்திரிச்சு வர்றீங்க.
இஃப்தாருக்கு வந்து உளுந்த வடை ஒன்று, பருப்பு வடை ஒன்று, பஜ்ஜி ஒன்று, சமோசா ஒன்று, ஆப்பிள் ஒரு துண்டு, ஆரஞ்சு ஒரு துண்டு. நான் இத்தனை ஒரு 21 வகையான இஃப்தாருக்கு போயிருக்கேன், 20 வகை இஃப்தாருக்கு போயிருக்கேன். பட் முதல் முறையாக 21வது இஃப்தாரில் கடல் பாசி. நம்ம நாட்டில் கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் நோம்பில் அந்த கடல் பாசி இருக்கும். அது எனக்கு 21வது இஃப்தாரை கிடச்சிருக்கு மாஷால்லா. வித்து நோம்பு கஞ்சி அசீரு தண்ணியோட சாப்பிட்டுட்டாங்க. இது வந்து நோம்பு கஞ்சி வடைகள். அப்படி பாருங்கள், பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் தனியாக நோம்பு திறக்க வச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மாஷால்லா. கூடிய 3 பிள்ளைங்க இருங்க வர்றேன். அடுத்து நீங்கள் தாங்க பிள்ளைங்களுக்கு தனியாக ஏற்பாடு பண்ணிட்டாங்க மாஷால்லா. அண்ணா வாங்க, நல்லா இருக்கலாண்ணா? மசாலா கஞ்சி டாப் டக்கு ஆஷிஷோ கஞ்சி வித்து வடையோ கொண்டாங்க. ரோஸ் பீகார்மை, அதே மாதிரி உங்களுக்கு வட்டலாப்பமும் பீகார்மை. வட்டலாப்பம் இதை 11 ரூபாய், சின்கலை 11 ரூபாய். கடல் பாசி, சாரி கடல் பாசி பீகார்மை. கடல்ல இல்லையா? ஆனால் இங்கே வந்து பாருங்க. அன்புத்தோட வாங்க முடியலம்மா. வடை சாப்பிடு, சம்சாவை சாப்பிடு. இப்போ இஃப்தார் முடிஞ்சு அடுத்து வந்து மஹ்ரிப் தொழுகை. மஹ்ரிப் தொழுகைக்கு அப்புறம் ஒரு சிறு ஸ்பீச் அவருக்கு பண்ணாங்க. சில தொழுகைக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகேங்களா? அனுப்புகிறேன். வந்து மஹ்ரிப் தொழுகை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம கொஞ்சம் லேட்டு மாஷா அல்லாஹ். மக்களுடன் மக்களாக மகரிப் தொழுகை. இப்போ வந்து மகரிப் தொழுகைக்கு ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அதை உங்களுக்கு காட்டுற எப்படி பாருங்கள். சிஸ்டம் வச்சுருக்காங்க பாருங்கள் மாஷா அல்லாஹ். ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த இழுக்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்கள். அப்படியே இதில் எப்படின்னு சொல்லி தொழுதுற வேண்டியதான். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இதுதான் சவுதி அரேபியா. இவங்க ஆர்டர் பண்ண டேஸ்டிங் ஸ்பூன்லேருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல. அது வந்துருச்சு. அவங்க இதெல்லாம் ஆள் நிற்கிறாங்க பாருங்க. எப்படி ரெடியாக இருக்காங்க பாருங்க. எல்லாம் இறக்குது. வந்து சாப்பாடு வந்து இறக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வந்து ஜித்தாவில் பிரபலமான டாக்டரு. ஆமாம், அது எதில் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு. சரி. இடுப்பு வழியெல்லாம் மாஷால்லா இவங்களோட பணம் பறந்துருச்சு. சரி, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். இங்கே எந்த ஹாஸ்பிட்டல்னா தனியாக இருக்காங்களா எப்படின்னா? நியூ குலேல் பாலிகிளினிக். நியூ குலேலில். சரி. ஆமாம்மா. சரி, எல்லாத்துக்கும் தெரியும். ஃபேமஸான. சரி, பேருங்கண்ணா பேர் சொல்லவில்லை. சரி. நம்ம டாக்டரை சந்திச்சது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். இவங்க வந்து ஆர்த்தோ டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. குலைல் பாலிகிளினிக்கில் வந்து ஆர்த்தோ டாக்டராக இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை வருஷமாக இருந்தீங்கண்ணா? 13 வருஷமாக இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஒரு தமிழ் டாக்டரை வந்து நம்ம ஜித்தாவில் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். அதுலேயும் ஆர்த்தோவுக்கு ரொம்ப முக்கியம் இங்கே இருக்கிறவங்களுக்கு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்படி அண்ணனை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து குலையில் உள்ள குலைல் பாலிகிளினிக் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். அண்ணன் பேர் முஜீப், டாக்டர் முஜீப். இதெல்லாம் பிள்ளைங்களை பாருங்கள். மாஷா அல்லாஹ். என்னம்மா நல்லா இருக்கீங்களா? எல்லாம் என்ன ஒரே ஜாலியாக இருக்கீங்களா எல்லாம்? வாங்க. எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் விளையாடுறீங்களா? என்ன விளையாடுறீங்க? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? என்ன மாஷா அல்லாஹ் ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சொல்லுவோமா? ரெடியா? இதெல்லாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாருங்கள், எவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர். நீங்களாம் நம்ம சேனலில் பார்ப்பீங்களா? பார்த்துருக்கீங்களா? சரி, என்ன பண்ணணும் இப்போ அதை?
அப்புறம் சகோதரர் சீனியர் அலி காக்கா அவர்களையும் ஜேடிபிஎல் கிரிக்கெட் அணி நிர்வாகத்தையும் மேலும் தமிழராய் சமூக வலைதளத்தில் தன்னை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் யூடியூபர் ஹபீப் ரஹ்மான் அவர்களையும் மேலும் பெரியவர்கள் சமூக ஆர்வலர்கள் சகோதரிகள் நண்பர்கள் மற்றும் குழந்தைகள் Amjad Miran. I think you know him, Amjad Miran. That's why you are asking to repeat. MashaAllah, Tabarakallah. Thank you very much for giving me the opportunity from Jeddah Cultural Society, and this is an opportunity to meet. And as Brother Irfan mentioned, this is the most blessed month of the year that we can take the opportunity to improve. So, Alhamdulillah. ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று, சின்ன பிள்ளைங்க நம்ம ஊரில் விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி விளையாண்டுட்டு இருக்கா பாருங்க. நான் ஃபஸ்ட்டு எப்போ தான் பார்க்குறேன், அதை காட்டுறேன் உங்களுக்கு. என்ன கான்செப்ட் என்ன? இல்லை சொல்லுமா, என்னவா கான்செப்ட்? வந்து ஒருத்தவங்க வந்து கிரீன் லைட் சொல்லுவாங்க, சரி லைட்னா ஓடணும், சரி, ரெட் லைட்னா கேட்ச் பண்ணணும், அத மீறி அசஞ்சா அவுட், லாஸ்ட்ல போய் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கிரீன் லைட் ரெட் லைட். இப்படி ஒரு சின்ன பிள்ளைங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி ஃபங்க்ஷனில் தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். அதுக்காக தான் முக்கியமாக வர்றது. மாஷா இப்படி ஒரு விஷயங்களை நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஜித்தா தமிழ் கலாச்சார மையத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இருந்துச்சு இஃப்தார் நிகழ்ச்சி? உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ் கலாச்சார மையம் ரொம்ப நல்லா நடத்திருக்காங்க. சரி, ரொம்ப நன்றி. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி எல்லாரையும் அழைச்சி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. சரி, இது ஃபர்ஸ்ட் டைமா நீங்கள் கலந்துக்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி கலந்துருக்கீங்களா? இல்லை, 2-3 இஃப்தார் கலந்துருக்கோம். சரி இதுக்கும் அழைச்சிட்டு ரொம்ப நன்றி. சரி, அல்ஹம்துலில்லாஹ். டீச்சர் நீங்கள் நம்ம டீச்சர்கிட்ட கேட்போம், எப்படி டீச்சர் இருந்துச்சு? நம்மளுடைய தமிழ் டீச்சர் அவங்க எப்படி டீச்சர் வந்து இது மாதிரி ஒரு மக்கள் இணைந்து ஒரு இஃப்தார் விழாவோ ஒரு பொங்கல் விழாவோ நடத்துறது ரொம்ப மக்களுக்கு தேவையான ஒன்று. இன்னும் சொல்ல போனால் இது மாதிரி நம்ம வந்து லைஃபே வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப வேகமாக இயந்திரத்தனமாக போயிட்டு இது ஒரு நிகழ்வு வரும்போது தான் நம்ம வந்து மக்களை பார்க்க முடியுது, நம்ம தமிழ் மக்களோட இணைந்து பேச முடியுது. இது மனசுக்கு வந்து மிகப்பெரிய புத்துணர்ச்சி தரும். இது மாதிரி நிகழ்வு வந்து கண்டிப்பாக நடத்தணும். இதுக்கு நம்ம வந்து எல்லாருமே ஆதரவு அளிக்கணும். சரி, ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து விழாவினுடைய இறுதி கட்டம் என்னென்னா, இப்போ வந்து மீட்டிங் முடிய போகுது. இப்போ வந்து சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, காட்டுறோம். அல்ஹம்துலில்லாஹ். நீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்கல்ல? அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம், பார்த்ததில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இருந்துச்சு ப்ரோக்ராம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லபடியாக பண்ணியிருந்தாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம். என்ன எல்லாம் செட்டாக கிளம்புறீங்களா? அப்படியே சரி, சந்தோஷம். பார்ப்போம் வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உணவுகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் போயிட்டு இப்போ வந்து சாப்பாடு இங்கே கொடுத்துக்கிட்டு பாருங்க. மாஷாஅல்லாஹ். क्या खाना इसमें है? பிரியாணி, சலாத், பானி. இப்போ வந்து குழு புகைப்படம் எடுக்கிறதுக்காக தயாராகிட்டாங்க. பட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து கடைசி அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கிட்ட தருணம் இது. மாஷாஅல்லாஹ். ஜித்தா கலாச்சார மையம் மாஷாஅல்லாஹ் ஒரு சிறப்பான ஏற்பாடு. எல்லா அமைப்பினையும் அல்ஹம்துலில்லாஹ் அழைச்சி அவங்கள கௌரவிச்சாங்க. அது ஒரு சிறப்புக்குரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறது. அல்ஹம்துலில்லாஹ். அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.